மக்களுக்கு வந்து தானாகவே தெரியுது. ஏன்டா இப்படி எடப்பாடியார் ஆட்சியை, அம்மா ஆட்சியை விட்டுட்டு இந்த திமுக கவர்மெண்ட்டுக்கு ஓட்டு போட்டோம்னு. பத்திரப்பதிவு துறையை குறிப்பாக போய் பார்த்தீங்கன்னா, என் இடத்த இன்னொருத்தர் குண்டர், திமுக குண்டர்கள் பத்திரப்பதிவு பண்ணிக்க வேண்டியது. பதிவு பண்ணிக்கிட்டு அவங்கள போய் மிரட்டி விலைக்கு வாங்குறது. இதே மாதிரி தான் ஒவ்வொரு இதுலேயும் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டும் அப்படி தான் பயங்கரமாக ஊழல் மலிஞ்சு போச்சு. இன்னொருத்தன் சொத்தை அடுத்தவனுக்கு பட்டா போட்டு கொடுக்கறது, பத்திரப்பதிவு செஞ்சு கொடுக்கறது, இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக நடக்குது திமுக கவர்மெண்ட்டில். இதே அம்மா ஆட்சியில் வந்து ஒருத்தன் வந்து அடுத்தவன் நிலத்தை பிடிச்சி ஒரு உபயோகப்படுத்தினாவே உடனே தண்டனை கிடைக்கும், உடனே போலீஸ் துறையும் நடவடிக்கை எடுக்கும். ஆனால் எந்த நடவடிக்கையுமே எந்த துறையிலையுமே கிடையாது. குறிப்பாக அந்த பத்திரப்பதிவு துறை மூர்த்தி தான் இந்த திமுக ஆட்சி அகற்றப்படுறதுக்கு காரணமே. அவரோட ஊழல் தான் அதிகமே. அதனால் இந்த எடப்பாடியார் ஆட்சியில் வந்து அம்மாவோட திட்டங்கள், தாலிக்கு தங்கமாகட்டும், பள்ளி பிள்ளைங்களுக்கு வந்து 16 வகையான நலத்திட்டங்களை செஞ்சாங்க. மடிக்கணினி கொடுத்தாங்க, விலையில்லா சைக்கிள் கொடுத்தாங்க. இப்போ பிள்ளைங்களை பெற்று ஸ்கூலில் கொண்டு விட்டுட்டா போதும், அனைத்து திட்டங்களும் அம்மா கொண்டு வந்த திட்டங்கள் தான் பிள்ளைங்களை படிக்க வச்சுது. அதுதான் தமிழ்நாட்டில் கல்வி வளர்ச்சி அதிகமாக இருக்கிறதுக்கு காரணமே அதுதான். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அப்படியே டோட்டலாக மாறி போச்சு. திமுக கவர்மெண்ட் வெத்து பேச்சு, வெத்து அம்பக்கு தான்.